Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நம்ம வீட்டில் செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா நிறைய பூக்களோ இல்லை காய்களோ அறுவடை எடுக்கணும்னு தான் நம்ம ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சு செடிகள் வளர்ப்போம். அது டெரஸாக இருக்கட்டும், நிலத்தில் வச்சுருந்தாலும் அப்படி நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்காலேயோ சில தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய அறுவடை எடுக்காமல் போயிடுவோம். அது காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும். அதுக்காண்டி இன்றைக்கி ஒரு 10 டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி செடி வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இனிமேட்டு தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடிகள் வளர்க்கறத ஃபஸ்ட்டு பிளானிங் பொழுது நம்ம இன்டோர் பிளான்ட்டா அவுடோர் பிளான்ட்டா டெரஸில் வச்சு வளர்க்க போகிறோம். நல்லா வெயில் இருக்கிற இடமா வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பூக்கள் காய்கறிகள் அறுவடை எடுப்போம். அந்த செடிகளை கொண்டு வந்து நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வளராது. இன்னொரு விஷயம், நம்ம ஒர்க்கிங் உமனாக இருப்போம், இல்லை வேலை செய்கிறவங்க, வேலை செய்யாதவங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கவங்க கார்டன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் மெயின்டைனே பண்ண முடியல, ஆனால் எனக்கு க்ரீனிஷாக இருக்கணும், செடிங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பிளான்ட் வளர்க்கலாம். இன்டோர் பிளான்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றணும், நிறைய உரங்கள் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. லெஸ் மெயின்டெனன்ஸ் வச்சு சில செடிகள் வளர்க்க முடியும். அது மாதிரி வளர்க்கலாம். இல்லை நான் வந்து பூச்செடிகள் வளர்க்கணும் ஆசைப்பட்றேன்னா மல்லி, ரோஜா இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வீட்டிலே இருந்து வளரக்கூடிய செடி. ரோஜானும் பொழுது ஹைப்ரிட்க்கு போகாதீங்க. நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி வச்சு வளர்த்தா கூட உங்களுக்கு ஒரு நேரம் பூக்கல அப்படின்னா இன்னும் சில நேரங்களில் பூக்கும். அதுக்கான கொஞ்சம் கேர் வந்து நம்ம ஒரு 15 days ஒன்ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி செடிங்க போடுறீங்கன்னா அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அது பூக்கும்பொழுது தனியாக உரம் கொடுக்கணும், காய் பிடிக்கும்பொழுது செடிங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி பழச்செடிகள் வச்சு விட்டுட்டிங்கன்னு பொழுது சரியான நேரத்தில் நல்லா காய்க்கிறதுக்கும் சில டிப்ஸை நம்ம கேர் பண்ணாலே போதும், செடிகள் நல்லா வளரும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சாலும் சரி, நிலத்தில் வச்சாலும் சரி. டிப் நம்பர் 2, நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறது பிளேஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நிலத்தில் செடிகள் வைக்க போகிறோமா இல்லை டெரஸ் கார்டனில்? எல்லாருக்குமே நிலம் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். டெரஸ் தான் முதல்ல நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்படி டெரஸில் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது சில மிஸ்டேக்குகள் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு ஓவராக வெயிட் ஏற்றக்கூடாது. தொட்டிங்கள் வந்து ரொம்ப வெயிட் ஏற்றாமல் லெஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய செடிகள், தொட்டிங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். மாடி தோட்டத்திலே நம்ம காய்கறி இல்லை பூச்செடிகள் போடுறோம் அப்படின்னா காய்கறி செடி, பழச்செடிகள் போடும்போது கண்டிப்பாக தேனீக்களோ பட்டாம்பூச்சியோ வரா மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னு போது வச்சு வேஸ்ட் ஆகிடும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 3 டிப்ஸ். க்ரோ பேக் சூஸ் பண்ணுறது. பேக்குன்னு இல்லைங்க, தொட்டி எதுவாக இருந்தாலும் சரி சூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏமாற்றி விற்கிறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது, யூவி ப்ராடக்ட் இருக்குது, அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாமே வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு தொட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தொட்டி நல்லா இருக்கா இல்லை க்ரோ பேக் நல்லா இருக்கா பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்றலாம். ஒரே மட்டும் நிறைய காசு போட்டு நிறைய வாங்கி வச்சுட்டு செடி வளரலை, பூக்கலை, காய்க்கலைன்னு பொழுது அது ஒரு டிசப்பாயிண்டாக இருக்கும். அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறதால கார்டனிங்கே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். தொட்டியோ இல்லை க்ரோ பேக் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, நம்ம டெரஸ் கார்டன் போடுறோம் அப்படின்னா ஃப்ளோர் ரொம்ப முக்கியம். போயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டதுக்கான பிரயோஜனமே இருக்காது. அதுக்கு முக்கியமானது செடியை கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரைன் செல் மேட்டோ இல்லை நீங்கள் கட்டைங்கள், சிமெண்ட்டு கல்லுங்கள், இது மாதிரி கடப்பாக்கல் கூட போட்டு வைக்கலாம். அது கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைன் செல் மேட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் போட்டு கிட்டத்தட்ட 5வது வருஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. இந்த ட்ரைன் செல் மேட் போட்டு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி அந்த திக்னஸை செக் பண்ணி வாங்கி நம்ம டெரஸ் கார்டனில் ஒரு லேயரோ இல்லை 2 லேயரோ போட்டு வைக்கும் பொழுது தொட்டிக்கும் அந்த தரைக்கும் நடுவில் ஒரு மீடியனாக இருக்கிறதால அந்த இடம் வந்து காஞ்சி போயிடும். மண்ணோ குப்பைகளோ அதிகம் சேராது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்பப்போ எடுத்து மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். டிப் நம்பர் 4, நம்ம செடிகள் பார்த்து வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா? எந்த செடிகள் எப்போ வாங்குறது, எந்த சீசனில் விதை போடுறது, எந்த சீசனில் அதை நம்ம நடவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதை பார்த்து ரொம்ப முக்கியமாக கேர்ஃபுல்லாக நடணும். அதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்ம செடிகள் வந்து வாங்கும்பொழுது இந்த செடி காய்க்குமா, நல்லா பூக்குமா, 6 மாத பிளான்ட்டா, ஹைப்ரிடான்னு நம்ம நர்சரியில் கேட்போம். எல்லா நர்சரியிலையுமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது வந்து செடியை வந்து மணியாக தான் பார்ப்பாங்க விற்கிறதுக்காண்டி. நம்ம தான் அதை பற்றி நல்லா செக் பண்ணிவிட்டு, நீங்கள் கூகுளில் கூட போட்டு செக் பண்ணலாம். அதை பண்ணிவிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்தால் இது இவ்வளோ நாளில் காய் பிடிக்கும், இவ்வளோ நாளில் நமக்கு கரெக்டான ஈல்டு கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வைக்கலாம். ஒரு பழச்செடியோ இல்லை பூச்செடி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த உடனே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த செடி பேரும் தெரியாது, அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, நிழலில் வைக்கணுமா வெயிலில் வைக்கணுமா தெரியாமல் அந்த மிஸ்டேக் பண்ணும்பொழுது அந்த செடி மேலே ஆசையே போயிடும். அடுத்த வாட்டி போகும்பொழுது நம்ம போன வாட்டி வாங்கி போன செடி பூக்களையே இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு நினைப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த செடியை பற்றி விவரம் தெரிஞ்சுட்டு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு.
டிப் நம்பர் 5, நம்ம மாடி தோட்டம் பூச்செடிங்களுக்கு மட்டும் போட மாட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி காய்கறி செடி வைக்கலாம், பழச்செடிகள் போடலாம், அப்படி பண்ணுவோம். அப்படி பூச்செடிங்களுக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகள் போடுறோம் அப்படின்னா பாலினேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோ பூச்செடிகள் வச்சாலும் மஞ்சள் கலர் வைப்போம், ஒயிட் கலர் வைப்போம், இதெல்லாம் வச்சா கூட பாலினேஷன் நடக்கிறதுக்காக பட்டாம்பூச்சியில் தேனீக்குள்ளே வந்தாகணும். அப்படி வரலை அப்படின்னா பாலினேஷன் நடக்காது. செடிங்களில் நிறைய பூக்கள் வச்சு கீழே கொட்டி போயிட்டே இருக்குமே தவிர நமக்கான ஈல்டு கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு பாலினேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு காய்கறி செடிகள் போடலாம், பழச்செடிகள் போடலாம். ஓரளவுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நம்ம கார்டனில் வந்து இதெல்லாம் வராது, அழகு செடிகள் வச்சுக்கலாம், இல்லை மூலிகை செடிகள் பூச்செடிகள் வைக்கலாம். பெஸ்ட்டாக அந்த பக்கம் மூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. காய்கறி செடிகள் போட்டு நிறைய காய்க்கலை, காய்ச்சாதான் கசப்பாக இருக்குது அப்படின்னு இல்லையா, அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மைண்டை செட் பண்ணிவிட்டு செடிங்களை மாற்றி வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸு, செடிக்கு தண்ணி விடுறது. எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு தெரியாது. நம்ம கிளைமேட்க்கு அடாப்ட் ஆகி வளரக்கூடிய செடிகள் உண்டு. மல்லி செடி, நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ்லாம் சொன்னாலே நம்ம ஊருக்கே நல்லாவே வளரக்கூடிய செடி. அதே மாதிரி பழமரங்களும் சரி. அதே காய்கறி செடிகள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம விதை போட்டு முளைக்க வச்சு அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். ஆனால் செடிகள், மல்லி செடி, ரோஜா செடிக்கெலாம் வந்து நான் தினமும் தண்ணி விட மாட்டேன். மழை காலம் கூட சுத்தமாக விட போகிறது கிடையாது. வெயில் காலத்தில் தினமும் கொஞ்சம் காலையில் நேரத்தில் விடுவோம், இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி விட்டால் தான் செடி வந்து நல்லாயிருக்கும். நம்ம செடி வச்சுட்டுமே தினமும் தண்ணி ஊற்றி ஆகணும், தினமும் உரம் கொடுத்தா அப்படின்னா அந்த செடி நமக்கு டாட்டா காட்டிட்டு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குற முக்கியமான டிப்ஸு, செடிகள் வச்சுட்டோம், ஒரு ஃப்ளோர் கீழே வச்சுருக்கோம், நிழலாக இருக்கிற இடத்துல வச்சுருக்கோம், சன்லைட் வருமா, 1 ஹவர் வருது, 2 ஹவர் வருது அப்படின்னா அந்த செடிக்கு பத்தவே பத்தாது. மேக்ஸிமம் 4லேருந்து 5 மணி நேரம் இல்லை மொட்டை வெயிலில் இருக்கிற இடத்துல கூட செடிகள் நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய செடிகளை வச்சிங்கன்னா தான் நல்லா வளரும், நல்லா காய்க்கும். அப்படி வெயிலே வராத இடத்துல வச்சு திணிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த செடி எப்படிங்க பூக்கும், காய்க்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது கமெண்ட்டில், எனக்கு 2 மணி நேரம் தான் வெயில் வருது, நான் மல்லி செடியை கொண்டு போய் அங்கே வைக்கிறேன், எனக்கு ஆனால் பூவே வரலன்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க. அதுக்கு வந்து நல்ல வெயில் படுற இடம் தான் மட்டும்தான் நிறைய பூக்கள் பார்க்க முடியும். நல்ல பெரிய பெரிய பூக்களாக வரும், நம்ம கொடுக்குற கேரும் உரமும் சரி. நெக்ஸ்ட்டு பார்க்குற முக்கியமான டிப்ஸு ஃபர்டிலைசர், உரம். எந்த செடிக்கு என்ன உரம், இந்த செடிக்கு இது கொடுக்கலாமா, அந்த செடிக்கு அதை கொடுக்கலாமான்னு நினைப்போம். எல்லா விதமான செடிங்களுக்கும் அந்த காய்க்கிற நேரம், பூக்கிற நேரம் ஒவ்வொரு உரங்கள் கொடுக்கணும். இலைகள் மஞ்சளாக வெளுத்து போகுது அப்படின்னா எதனால் வெளுத்து போகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படின்னா அவங்க காலைல சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூ எதனா இருக்கலாம். அப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு எடுத்த உடனே அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னா மயக்கம் தெளிஞ்சிடாது. கொஞ்சம் நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்டு ஏதாவது பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. ஒரு செடி வந்து எதனால் வறண்டு போயிருக்கு, காஞ்சி போயிருக்கு, நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டோமா, இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கு உரம் கொடுக்கணுமோ இல்லை தண்ணி கொடுக்கணுமோ. எடுத்த உடனே உரத்தை அள்ளி போட்டால் செடி வளர்ந்துடும், செடி பூத்துரும் அப்படின்ற அந்த தப்பான மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எந்த செடிக்குமே அளவாக தான் போடணும், அமிர்தமாக தானே அளவாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் செடி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு செடிங்களை பார்த்து கேர் பண்ணுறதில்ல ரொம்ப முக்கியமானது. லிக்விடான உரங்கள் கொடுங்க. கடையில் எல்லா உரமும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆரம்பத்தில் நம்ம ஜம்முன்னு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உரம் கொடுத்தா செடி வளர்ந்துடும், எப்பா எனக்கு நிறைய பூத்துரும் அப்படின்வோம். அந்த மாதிரி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் எளிமையாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுங்க. உரங்கள் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடும் இருக்காது, செடிகள் வந்து நல்லாவே க்ரோத்தாக இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எப்படி கேர் பண்ணுறது, மண் கலவை எப்படி, எல்லாமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தாங்க பூச்சி வெரைட்டியும். எடுத்த உடனே எல்லா பூச்சி செடிங்களுக்கும் பூச்சி வெரைட்டி மாதம் ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தெளிக்கணுமே அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்குற தண்ணி ஸ்ப்ரே மூலயமா கூட சிலதெல்லாம் கட்டுப்படி ஆகும். எல்லா நேரமும் நம்ம உரம் கொடுக்கணும், எல்லா நேரமும் பூச்சி வெரைட்டி தெளிச்சிட்டே இருக்கணும்னு கிடையாது. காய்கறி செடிகள் போது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து நம்ம வளர்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்க்குற முக்கியமான டிப்ஸு, செடிகள் எல்லாம் போட்டுருவோம், மண் கலவை கலந்து வச்சுருவோம், செடி வளர்த்துட்டோம் வச்சுட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்தே மெயின்டைன் பண்ணுறோம், சில நேரம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், உடம்பு முடியாத நேரங்களில் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை போட்டு அவருக்கு வந்து மந்த்லி ஒரு சேலரி கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அவர் கொடுக்குற சேலரிக்கே நம்ம யோசிக்கிறாமல் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம இதுக்கு 500 ரூபா கொடுத்து கடையிலே வாங்கிட்டு போயிடலான்ட்டு அந்த மாதிரி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கமெண்ட் வந்தது, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள்
நம்மளால் எந்த செடிகள் வளர்க்க முடியுமோ அதை மட்டும் பார்த்து வளங்க. நம்ம கார்டனுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் வச்சு வளர்த்தாலே போதும், நமக்கு எதிர்பார்க்குற ஈல்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த காசுக்கு நம்ம வெளியவே அதை வாங்கிட்டு போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய செடிகள் காசு போட்டு வாங்கணும்னு இல்லை, ஒரு செடி நம்ம வளர்க்கும் போதே அதில் இருந்து பதியம் போட்டு அடுத்த செடியை உற்பத்தி பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்லேயோ கூட வச்சு வளர்க்கலாம். சொந்தக்காரங்களாக கொடுத்து வளர்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க வீட்டுக்கோ இல்லை எங்கேயாவது போகும்போது பார்க்கும்பொழுது நம்ம கொடுத்த செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கார்டனிங்ல சக்ஸஸ் ஆக முடியும். நிறைய பேர் கேட்குற டவுட்டும் இந்த வீடியோவில் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.